பாஜகவின் முன்னாள் தலைவராகவும் பாஜகவின் பரபரப்பான முக்கிய முகமாக அறியப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி தன் தலைமையில் மிக விரைவில் தமிழ்நாட்டிற்கு நலன் பயக்கும் வகையில் தனி கட்சி ஆரம்பிக்கப் போகிறேன், அதனால் என்னை ஆதரிப்பவர்களுக்காக ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் உங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு சுமார் 1 மாத காலம் ஆகப் போகிறது. விஜய் அவர்கள் 53 வயதாகும் ஒரு நடிகன். ஒரு வருடத்திலே அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்திருக்கிறார். நான் விஜயை விட வயது குறைவானவர். என்னால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தது. அப்படி இருக்கையில் என்னால் வளர்ந்த பாஜக என்னை ஏமாற்றிவிட்டது. அப்படி இருக்கின்ற கட்சியில் நான் இல்லாமல் தனி கட்சி ஆரம்பித்தால் விஜயை போல தானும் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாக முடியும் என்ற ஆசையில் ஒரு புதிய இணையதளத்தை, மாற்று அரசியலுக்கான இணையதளத்தை உருவாக்கினார் திரு அண்ணாமலை அவர்கள். அனைத்து அரசியல் விமர்சகர்களும், குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி, ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் போன்ற பாஜகவின் ஆதரவு முகங்கள் அண்ணாமலைக்கு கப்பம் கட்ட துவங்கினார்கள். ஆனால் 1 மாத காலம் ஆகியும் அந்த இணையதளத்தில் இன்று வரை, அதாவது இந்த நிமிடம் வரை சுமார் 18 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த 18 லட்சம் உறுப்பினர்களும் தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவில் கணக்கெடுத்து கொண்டால் அந்த 18 லட்சம் வாக்காளர்கள் கணக்கு 4% வாக்குதான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் 30% மேல் தக்க வைத்து கொண்டால் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும். இணையதளத்தில் இணைபவர்கள் அனைவரும் வாக்களிப்பார்களா என்ற கேள்வி இருக்கிறது. அப்படி இருக்கையில் பதிவாகியிருப்பதே 18 லட்சம்தான். இதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாக்க முடியுமா என்று அண்ணாமலையினுடைய நலன் விரும்பிகள் அண்ணாமலையிடம் கேட்பதாக தெரிகிறது. அண்ணாமலையும் 50 லட்சத்திற்கு மேல் ஒரே மாதத்தில் உறுப்பினர்கள் சேர்வார்கள். விஜய்க்கு போட்டியாக நாம் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாகலாம். தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தலைமை மு.க. ஸ்டாலின் 70 வயதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக சீமானும் அன்புமணியும் 50 வயதை கடந்திருக்கிறார்கள். விஜய் அவர்களே 50 வயதை கடந்து விட்டார். எடப்பாடி பழனிசாமியும் 70 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நான் மட்டும்தான் இளமையான அரசியல்வாதியாக இருப்பேன். தமிழ்நாட்டு அரசியலில் என்னுடைய வயதுக்கு கணக்கிட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற முனைப்பில் பாஜகவை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்கலாம், அதற்கான இணையதளத்தை உருவாக்கலாம் என்றிருந்த என்னுடைய ஆசையில் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் வெறும் 18 லட்சம் தான் இணைந்திருப்பது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருப்பதாக தன்னுடைய ஆதரவாளர்களிடம் அண்ணாமலை குமுறி இருக்கிறார். ஒரு 50 லட்சம் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்தால்தான் நமக்கு வாக்குகள் அதில் பாதிக்கு பாதியாவது கிடைக்கும். ஆனால் உறுப்பினர்களே 18 லட்சமாகத்தான் இருக்கும் பொழுது அதில் வெறும் 10 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்தால் 2% வாக்குகள் கூட கிடைக்காது. இந்த 2% வாக்குகளை விட பாஜகவில் நான் இருந்தபோது 18% வாக்குகளை கைப்பற்றியிருந்தேன். ஆனால் நான் தனி கட்சி ஆரம்பித்தால் மிகப்பெரிய ஆதரவு இல்லை என்பதை இந்த இணையதளத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை தெரிவிக்கிறது. என்னால் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை விஜய் போல ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் ஆயிரங்கள் சொன்னாலும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால்தான் விஜய் அவர்களால் கூட தனிப்பெரும்பான்மையுடன் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இல்லை. எனவே இன்னும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நான் விஜய் போன்று மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தலாம் என்ற முயற்சியில் இருந்தபோது இந்த உறுப்பினர் சேர்க்கை அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு மனக்குமுறலை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. புதிய கட்சி மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த பாஜகவினுடைய ஆதரவையும் இழந்துவிட்டேன். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் மத்திய அரசின் ஆதரவுடன் இருந்ததால் தான் ஆளும் கட்சியான திமுகவை மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை ஏற்படுத்தினேன். தற்பொழுது மத்திய அரசின் ஆதரவும் இல்லாமல் தனி கட்சி என்ற பெயருடன் மக்களை சந்திக்க சென்றால் என்னால் அரசியல் நடத்த முடியுமா என்று பல்வேறு சந்தேகங்களுடன் இருப்பதாக அண்ணாமலையினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய கட்சி, புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, அடுத்தடுத்து கட்டங்கள், அடுத்தடுத்த தேர்தல், பண செலவு, மீடியாக்களினுடைய கவர்ச்சி, இதை அனைத்தையும் அண்ணாமலையால் சரி கட்ட முடியுமா என்று அண்ணாமலையை நம்பி சென்ற சில பேரும் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்னதாகவே உறுப்பினர் சேர்க்கை என்ற மூலம் அண்ணாமலையினுடைய வரவேற்பு தெரிந்துவிட்டது. வெறும் 18 லட்சமாக இருக்கும் அண்ணாமலையின் வரவேற்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். இன்னும் பாஜகவில் அனைவருமே அண்ணாமலை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அதுவும் நடக்கவில்லை. எனவே அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக